Taste the Daily. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி மற்ற வணிக வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ரெப்போ வட்டி என அழைக்கப்படுகிறது. இந்த ரெப்போ வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளதால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி வீதத்தில் மாற்றம் இருக்காது. இருந்தபோதிலும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சி 5.4% குறைந்துள்ளதால் பொருளாதார நடவடிக்கைகளை தூண்டுவதற்காக வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளன. நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை நடைமுறைக்கான வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைப்படி இளநிலை மற்றும் முதுகலை வகுப்புகளில் ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களிலும் மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ள வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் மாணவர்கள் விரும்பும் இளநிலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேரலாம் என்றும் அதற்கேற்ற வகையில் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு மற்றும் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டப்படிப்பில் பயில்கின்ற போதே பாதியில் அதிலிருந்து வெளியேறி வேறு படிப்பில் சேர்வதற்கான பல நுழைவு மற்றும் வெளியேறுதல் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இளநிலை படிப்புகளை 3 அல்லது 4 ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய வகையிலும் முதுகலை படிப்புகளை 2 அல்லது ஓராண்டில் முடிக்கவும் அதேபோன்று இளநிலை முதுகலை படிப்புகளை ஓராண்டுக்கு முன்னதாகவே முடிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.